வைஷ்ணவியோ இன்னும் வாயை திறக்காமல் அமைதியாகவே நின்றிருந்தாள். அவளது அமைதியை விஷ்ணுவின் பொறுமையை மெதுவாக சோதித்துக் கொண்டிருந்தது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அவளை நோக்கி ஒரு அடி முன்னேறினான். அவன் முன்னேறிய அதே நொடியில் வைஷ்ணவி இயல்பாகவே ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்தாள். அவளது இதய துடிப்பு மெதுவாக வேகமெடுக்க ஆரம்பித்தது. அவன் மீண்டும் ஒரு அடி வைத்தான். அவளும் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்தாள். அப்படியே சில அடிகள் நகர்ந்தவளோ இறுதியில் சுவரில் முதுகு மோதி நின்றாள். அதற்கு மேல் அவளுக்கு நகர வழியில்லை. அவள் கண்களில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. விஷ்ணுவோ அவளை பார்த்தபடியே இன்னும் நெருங்கினான். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி ஒவ்வொரு நொடியும் குறைந்து கொண்டே போனது. ஹலோ என்று மெதுவாக அவன் அவளை அழைத்தான். அந்த குரலிலேயே வைஷ்ணவியின் மூச்சு தடுமாறியது. அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க முயன்றாள். ஆனால் அவன் முகம் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றது. அடுத்த நொடியே அவனது கை மெதுவாக அவளது இடையை உரசியபடி சுவரில் ஊன்றியது. அது அவளை தொடுவதற்காக அல்ல. அவள் விலகிவிடாதபடி வழியை மறைத்திருந்தான் அவன். ஆனால் அந்த சிறிய உரசலிலேயே வைஷ்ணவியின் உடல் முழுவதும் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு பரவ செய்தது. அவனது மூச்சுக்காற்று அவளது கன்னத்தில் பட்டது. இருவரின் மூச்சும் ஒன்றோடொன்று கலப்பது போல அந்த நெருக்கம் இருந்தது. வைஷ்ணவியின் கைகளோ தன்னையும் அறியாமல் நடுங்கின. இவை என்னைய என்ன செய்ய போறான் என்று அவள் மனதிற்குள் 1000 கேள்விகள் எழுந்தன. என்ன நடந்தாலும் சரி, இப்போ இவங்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லவே கூடாது என்று உறுதியாக முடிவு எடுத்து கொண்டவளோ நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டு மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். 1 நொடி, 2 நொடி, நேரம் மட்டும்தான் நகர்ந்தது. ஆனால் விஷ்ணுவிடமிருந்து எந்த அசைவும் வரவில்லை. அவன் இன்னும் அவளுக்கு மிக அருகிலேயே நின்றிருந்தான். அவனது மூச்சு மட்டும் அவளது முகத்தில் பட்டுக்கொண்டே இருந்தது. ஏன், என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கான், எதுவுமே நடக்கலையே என்று குழப்பத்தில் வைஷ்ணவி மெதுவாக கண்களை திறந்தாள். கண்களை திறந்தவுடன் விஷ்ணு அவள் முகத்திற்கு மிக அருகில் நின்று அவளது விழிகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். இருவரின் விழிகளும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. அந்த பார்வையில் கோபம் இல்லை, ஆசையும் இல்லை, ஏதோ ஒரு புரியாத தேடல் மட்டுமே இருந்தது. சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவோ மெதுவாக உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்பை வரவழைத்தான். நீ மாடிக்கு போகும்போது புடவை கட்டியிருந்த, இப்போ இந்த நைட்டில் நிற்கிற, ட்ரெஸ் எப்படி மாறுச்சுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல? அவளது புருவங்கள் சுருங்கின. விஷ்ணுவோ மீண்டும் அவளது கண்களை பார்த்தபடி மெதுவாக சொன்னான். ஆனால் இந்த நைட்டில் நீ ரொம்ப அழகாக இருக்க. அவ்வளவுதான். அதை சொல்லிவிட்டு அவன் மெதுவாக விலகி திரும்பி நின்றான். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த அடுத்த நொடியே வைஷ்ணவி அவசரமாக தன்னையே பார்த்தாள். புடவை இல்லை, தான் அணிந்திருந்தது முற்றிலும் வேறு உடை. 1 நொடி அவளது முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அடுத்த கணமே என்ன நடந்திருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. மாடியில் மயங்கியது, தண்ணீரில் நனைந்தது. அதன் பிறகு தன்னுடைய ஈரமான உடையை மாற்றி இந்த நைட்டியை அவன்தான் அணிவித்திருப்பான். அதை நினைத்த அடுத்த நொடியே அவளது கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. மெதுவாக நிமிர்ந்து விஷ்ணுவை பார்த்தாள் அவள். அவன் மட்டும் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் அப்படியே ஜன்னலுக்கு வெளியே பார்வையை பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தான். அவளது மரியாதையை காக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவளை பற்றிய புரியாத ஈர்ப்பும் இரண்டும் ஒரே நேரத்தில் அவனது மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. வைஷ்ணவியோ அவசரமாக அறையை விட்டு வெளியேற முயன்றாள். ஆனால் அவள் 2 அடி கூட எடுத்து வைக்கவில்லை. பின்னால் இருந்த விஷ்ணு அவளது கையை மெதுவாக பிடித்தான். எங்கே போற என்று அவளை பார்த்தபடியே கேட்டான். நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் என்றாள் அவள் அவன் முகத்தை பார்க்காமலேயே. விஷ்ணுவின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு வந்தது. எது, அந்த ஸ்டோர் ரூமுக்கா? அதான் உன்னோட ரூமுன்னு நீ தானே சொன்ன. அப்போ இது யாரோட ரூம்? அது உங்களுக்கும் உங்கள் வருங்கால மனைவிக்கும் சொந்தமான ரூம். அப்போ நீ யாரு? அந்த ஒரு கேள்வியில் வைஷ்ணவி சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக அவன் கையை பார்த்தவளோ, அதை நீங்கள் தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல்
இந்த கேள்விக்கான விடையை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் முதல்ல கையை விடுங்க. உங்கள் வருங்கால மனைவி பார்த்தா கோச்சிக்க போகிறாங்க என்றாள் அவள். விஷ்ணு புருவத்தை உயர்த்தினான். இப்போ இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எல்லாரையும் நானே அனுப்பி வச்சிட்டேன். வைஷ்ணவியோ அவனை புரியாமல் பார்த்தாள். எதுக்காக? உன் கூட பேசணும், அதுக்காகத்தான். பேசுறதுக்காக எல்லாரையும் அனுப்பிவிடணுமா? அதுக்கு என்னைய கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கலாமே. உன்னை கூட்டிகிட்டு வெளியே போகணுமா என்று அவன் சிரித்தான். ஓ, போகலாமே, தாராளமாக போகலாம். ஒரு நொடி இடைவெளி விட்டவனோ அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, வெளியே போகிறதுனா இந்த நைட்டியோடவே போக முடியாதுல்ல, போ, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று இயல்பாக சொன்னான். வைஷ்ணவியோ அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தாள். இப்போது அவளுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. தன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயமும், கங்காவையும் அசோக்கையும் வெளியே அனுப்பியது, வீட்டில் தன்னை மட்டும் தனியாக வைத்திருப்பது, இவை அனைத்தும் அவளது வாயிலிருந்து உண்மையை வாங்குவதற்கான விஷ்ணுவின் திட்டம் என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். ஆனால் அந்த உண்மைகள் அனைத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டால் என்ன ஆகும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவள் சொன்னாலும் அவன் அதை நம்பப் போவதில்லை. மாறாக அவளை இன்னும் பெரிய பொய்யாடு என்றுதான் நினைத்து விடுவான். அதனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை இப்போது தன் மனதிற்குள் பூட்டி வைப்பதுதான் சரி என்று முடிவு செய்தவளோ அவனை ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக நின்றாள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லையே. வைஷ்ணவி மெதுவாக சொல்ல விஷ்ணுவின் இதழ்களில் தன்னையும் அறியாமல் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. என்னோட பொண்டாட்டிக்கு ட்ரெஸ்ஸுக்கா பஞ்சம்? அந்த வார்த்தை அவன் மனதிற்குள் மின்னல் போல தோன்றி மறைந்தது. அடுத்த நொடியே அவன் திடுக்கிட்டான். நான் என்ன நினச்சேன்? 4 மாதங்களாக கங்காதான் தனது வருங்கால மனைவி என்று அனைவரும் திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த எண்ணம் அவன் மனதில் ஒரு நாளும் ஆழமாக பதிந்ததில்லை. ஆனால் இன்று யாரும் சொல்லாமலேயே இவள்தான் எனக்கானவள் என்று மனம் ஏன் சொல்ல தொடங்கியது என்றுதான் அவனுக்கே புரியவில்லை. தன் எண்ணங்களிலிருந்து மீண்டு வந்தவன் எதுவும் நடக்காதது போல அலமாரியை திறந்தான். அதனுள்ளே விதவிதமான நிறங்களில் புடவைகள், சுடிதார்கள், நைட்டிகள் என ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்த வைஷ்ணவியோ ஆச்சரியமாக, எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். அலமாரிக்குள் பார்வையை பதித்தபடியே விஷ்ணு சிரித்தான். அது என்னோட வருங்கால மனைவிக்காக. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாடல் வரும்போதெல்லாம் பிடிச்சதை வாங்கி வச்சிடுவேன். வைஷ்ணவியின் இதயம் ஒரு நொடி வலித்தது. அதான் சொல்லிட்டீங்களே உங்கள் வருங்கால மனைவிக்குன்னு, அப்புறம் அதை நான் எப்படி எடுத்து போட முடியும்? விஷ்ணு மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான். அப்போ நீ யாரு? மீண்டும் அதே கேள்வி. வைஷ்ணவியோ அமைதியாக நின்றாள். சில நொடிகள் கழித்து மெதுவாக, அதைத்தான் நானும் கேட்குறேன். இந்த வீட்டில் நான் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்விக்கு விஷ்ணுவிடம் பதில் இல்லை. அறை முழுவதும் சில நொடிகள் அமைதி மட்டுமே நிலவியது. அந்த அமைதியை உடைத்தவனோ அலமாரிக்குள் இருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக பார்த்து இறுதியில் வானவில் நிறங்கள் கலந்த அழகான ஒரு புடவையை எடுத்தான். அதை அவள் பக்கம் நீட்டியவன், இது உனக்கு நல்லா இருக்கும், போட்டுக்கோ என்று கொடுக்க வைஷ்ணவி நடுங்கு விரல்களால் அந்த புடவையை வாங்கி கொண்டாள். அது வெறும் துணி இல்லை. அவள் மனதில் அது தன் கணவன் ஆசையோடு முதல் முறையாக தேர்ந்தெடுத்து கொடுத்த பரிசு. அவளது உள்ளம் முழுவதும் 1000 மத்தாப்புகள் ஒரே நேரத்தில் வெடித்தது போல ஆனந்தம் பரவியது. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு துளி கூட முகத்தில் தெரியக்கூடாது என்று நினைத்தவளோ எதுவும் நடக்காதது போல அந்த புடவையை நெஞ்சோடு அணைத்தபடி அமைதியாக நின்றாள். என்ன நிற்கிற, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, போகலாம். என்னைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நீங்கள் எங்கேயே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் இங்கே இருந்தால் நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும்? விஷ்ணு அவளை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தான். ஏன், நான் இருந்தால் பண்ணக்கூடாதா என்று தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டான். வைஷ்ணவியோ அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவள் பார்வைப்பட்டதும் தான் என்ன உளறிவிட்டோம் என்று அவனுக்கே புரிந்தது. ச்சே என்று தலையை சுரிந்தவனோ சங்கடமாக சிரித்துக்கொண்டே, சரி சரி, நான் வெளியே இருக்கேன், நீ மாற்றிட்டு வா என்று அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். கதவு மூடப்பட்ட சத்தம் கேட்டதும் வைஷ்ணவி மெதுவாக அந்த புடவையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். வெளியே சென்ற விஷ்ணுவின் தடுமாற்றமான ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பார்வையும்
ஒவ்வொரு அக்கறையும் அவளது மனதை மெதுவாக நம்பிக்கை கொள்ள செய்தது. கண்களில் மின்னிய ஆனந்தத்தை மறைக்க முடியாமல் கதவை நோக்கி பூரிப்பான புன்னகையுடன் பார்த்தபடி சில நொடிகள் அப்படியே நின்றாள். அறைக்கு வெளியே நின்றபடியே யோசனையில் மூழ்கியிருந்த விஷ்ணுவின் கைபேசி ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் விஷ்ணு அதிர்ச்சியில் உறைந்தான்.